தனிப்பட்ட ஒரு துர்கா ஸ்டாலினுக்கு கோயில் எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? நீ முதலமைச்சர் மனைவி இல்ல. 3 கோடி பீரோ எப்படி வந்தது? புடவை வைக்கிற பீரோ எங்க இருந்து வந்தது? எந்த கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொரு கோயிலுக்கு போற நீங்க காவல்துறை அணிவகுப்பு இங்க நடத்த முதல் மரியாதை எல்லாத்தையும் வழி திறந்து எல்லாரையும் வெளியே போட்டு நேரா உள்ள கொண்டு போறாங்களா? ஒரு அரசுக்கு உள்ள வரவேற்பு நடக்குது. அது எப்படி? அப்ப அரசுக்கும் உங்களுக்கும் பாத்தியதமே இல்ல, தனிப்பட்டவங்களே அவங்க. அது அது எப்படி நீங்க திராவிட மாடலு? இது இந்துத்துவ மாடலா? வீட்டுக்கு வெளியால வந்துட்டீங்கன்னா மேடையில வந்து பெரியார் வாரிசு, வீட்டு உள்ளால போந்து சனாதன வாரிசா? இல்ல திருமாவளவன் இதுல என்ன நோக்கத்துல அதை சொல்றாருன்னு பாருங்களேன். ஒரு ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு அரசன், அவன் வந்து அதை பண்ணா இது பண்ணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களுடைய வழி வந்தவர்கள் நாங்க ஆண்ட பரம்பரை இப்படி எல்லாம் ஒரு பெருமை பேசிக்கிட்டு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் எனக்கு எந்த பெருமையும் இல்ல. அப்ப நான் அதை ஆண்ட பரம்பரை இப்படி எல்லாம் பேசுற அந்த ஒரு போக்க வந்து எதிர்த்து தானே திருமாவளவன் இப்படி எனக்கு கருத்தை வைக்கிறாரு. நம்ம ஒரு என்ன சமத்துவத்தை சொல்றோம்னா, நோக்கின கருத்து தானே. தமிழ்நாட்டுல விஜயநகர ஆட்சிக்கு முன்னாடி கிபி 1371 தான் விஜயநகர அரசு மதுரையை பிடிக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 1350க்கு முன்னாடி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல ஆண்டது தமிழனா வேற எவனாதான்? அது சோழனா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், பல்லவனா இருக்கட்டும், சிற்றரசா இருக்கட்டும், இவங்க ஆண்டதெல்லாம் தமிழனா தமிழா இல்லையா? தமிழர். அப்ப அந்த ஆண்டு பரம்பரையினுடைய வாரிசுன்னு ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது? ஆண்ட பரம்பரைன்னு சொல்றான். அதுல உனக்கு என்ன சிக்கல்ங்கிற? அதுல என்ன சிக்கல்னா, ஆண்டவர்களே அவங்க வாரிசு அவங்களே ஆண்டிருக்காங்க. அதனால அவர் ஆண்ட பரம்பரைங்கிறத அவங்க எதிர்க்கிறாங்க. வாரிசா தானே இருந்திருக்கு அப்போ. ஆமா, அது அரசுங்கிற இங்கிலாந்துல மன்னர் பரம்பரை வாரிசு தான் வருது. அதை போய் தடுத்துட்டு வர சொல்லலாம்.